அட்மிஷன் அடி ஜெயிலோட என்ட்ரன்ஸ் இருக்குல்ல உள்ள ஒண்ணு ஒரு 4 சாத்து குனிய வச்சு தங்கு 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 அடிப்பாங்க. கொடுமையான பனிஷ்மெண்ட்கள் இருக்குதான் செய்யுது. அது பனிஷ்மெண்ட்லாம் வெளியே சொல்ல முடியாத பனிஷ்மெண்ட்லாம் நிறைய கொடுப்பாங்க. அது மாதிரியான இதெல்லாம் பண்ணாங்க. சாப்பாடு விஷயங்கள்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாப்பாடுலாம் வந்து கேண்டீன் சாப்பாடு அதெல்லாம் நல்லா தான் கொடுத்தாங்க. அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. அது காசுன்னா ஒரு காசுனா அநியாய காசா இருக்கும். எதுக்கு சிறை சாப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. காலையில வந்து அச்சு சோறு பொங்கல் அதுல பாத்தீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையில கற்பனை பண்ண முடியாத ஒரு மோசமான சாப்பாடா இருக்கும். அது வந்து தொகையில் இப்படி மேலே ஒட்டி வச்சிருவாங்க. காலையில் ஒரு 3 மணிக்கு அது தயாராயிரும். அது ஒரு தள்ளு வண்டியில் வரும். நீங்கள் அது பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 உட்காந்துருக்கும். அதை நீங்கள் பார்க்கும்போதே சாப்பிட முடியாது. சட்னி இருந்தால் சட்னி தண்ணியாக இருக்கும். சரி, நல்ல சட்னி நல்லா அரைப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 5000 லிட்டர் தண்ணி அதில் உள்ள ஊற்றிடுவாங்க. ஏன்னா 2650 கைதி 2650 ஒவ்வொரு நாளும் கல்யாண சாப்பாடு மாதிரி நீங்கள் போடணும். அப்படி பண்ண முடியுமா? எல்லாம் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு தமிழ்நாடு அரசு வந்து ஒரு சிறைவாசிக்கு 130 ரூபா ஒதுக்கியிருக்கு. காலை மாலை இரவு உணவு, ஒரு காலையில் ஒரு தேநீர், அப்புறம் மாலையில் ஒரு கடலை, நிலக்கடலை, அவிச்ச கடலை, அப்புறம் வந்து வாரத்தில் ஒரு முறை சிக்கன். இது வந்து சிறை விதி. முட்டை கொடுக்கணும். அது குண்டாஸ் கைதிகளுக்கு முட்டையும் பாலும் உண்டு. ஒரு நாளைக்கு ஒரு பால் படிங்கிறது ஒரு டம்ளர் பால், ஒரு முட்டை. இது சிறை விதி. நான் வந்து உயிரோட இருக்கணும் அது அப்படிங்கிறதுக்காகவே வந்து கொடுக்காங்க. ஆனா அது முழுமையா வராது. அதுல வந்து பல ஊழல்கள் நடக்குது. அப்ப தண்ணியா தான் சாப்பாடு வரும். அதை நீங்க சாப்பிட முடியாது. 3 வேளையும் சோறு சாப்பிட்டா உங்களுக்கு என்ன ஆகும்? எனக்கு நான் ரெகுலரா ஜிம்முக்கு போறேன். முன்னாடிலாம் இந்த வயிறு போட்டதுக்கு காரணமே சிறை உணவுனாலதான். 3 வேளையும் சோறை திங்கும் போது உடற்பயிற்சி பண்ண முடியாது. 3 வேளையும் படுத்துக்கணும். உங்களுக்கு எனக்கு எப்படி இடம்னா பாருங்க, இந்த டேபிள விட கொஞ்சம் பெருசு 6 அடி. இதுதான் என்னோட இடம். 213 நாள் இதுதான் என்னோட இடம். இதுக்குள்ளதான் நான் படுத்துக்கிடணும். இதுக்குள்ளதான் என் ட்ரெஸ், என்னுடைய புக்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கணும். இப்படிதான் மொத்த இடமே ஒரு 6 அடி. இதுக்கு தலையை இன்னொருத்த படுத்திருப்பான், இந்த பக்கம் இன்னொருத்த படுத்திருப்பான். இதுல 54 பேர் நாங்க படுத்துருக்கோம். அப்படின்னா நான் நகலவும் முடியாது. கொஞ்சம் பிறண்டு ஒரு பிறல் பிறல் அவ்வளவுதான். காலை உணவு 100 ரூபா, ஒரு டீ 50 ரூபா, ஒரு வடை 3 வடை 50 ரூபா, மதிய சாப்பாடு 200 ரூபா, ஒரு ஆம்லெட் 100 ரூபா, முட்டை பொரியல் 300 ரூபா, சிக்கன் 500 ரூபா. ஒரு நாளைக்கு மினிமம் 700 ரூபா இருந்தா ஒரு ஆள் சாப்பிடலாம். பிஸ்கட் 10 ரூபா இருக்கு பாருங்க. 10 ரூபா பிஸ்கட் வந்து 5 பாக்கெட் வந்து 100 ரூபா, 20 ரூபா ஒரு பாக்கெட். எல்லாமே 3 மடங்கு. சிறையில வந்து நான் திருவள்ளூர் இதுக்கு போகும்போது, திருவள்ளூர் சிறைக்கு போகும்போது என்னோட செருப்பு ஷூ போட்டிருந்தேன். சிறைக்குள்ள போடணும்னு சொல்லிட்டு விட்டாங்க. அப்ப செருப்பு இல்லைன்ட்டு நான் வெறும் காலோட தான் போனேன். கட்சிக்காரங்க வாங்கி கொடுத்து வந்து எனக்கு 10ஆம் நம்பர் இது, ஆனா 8ஆம் நம்பர் வாங்கி கொடுத்தாங்க தெரியாம. அதனால செருப்பு பத்தல. புழலுக்குள்ள செருப்பு இல்லாம நம்ம கழிவறைக்கெல்லாம் போக முடியாது இல்லையா? செருப்பு வாங்கி கொடுக்குறாங்க. என்னுடைய அக்கௌண்ட்ல பணம் இருக்கு. அதாவது சிறையில போட்ட அக்கௌண்ட்ல பணம் இருக்கு. 2200 ரூபா செருப்புன்றாங்க. அந்த செருப்பு வெளியே என்னன்னா 350 ரூபா, உள்ள 2200 ரூபா. அப்பட்டமான ஒரு, ஆனா வேற வழி இல்ல. அங்க அதுதான் நிலைமை. ஒரு மாசத்துக்கு எனக்கு 50,000 ரூபாய் செலவாச்சு சிறையில. ஒரு மாசத்துக்கு என்னுடைய செலவுக்கு மட்டும். அப்படி நான் சாப்பிடவும் மாட்டேன். ரொம்ப கொஞ்சோண்டு சாப்பிடுறேன். ஆனா எப்படி சாப்பிட்டாலும் அவங்களுக்கு அந்த அளவு கொடுத்துருவாங்க. இல்ல இப்ப இந்த காசு இருந்ததுன்னா நம்ம இஷ்டப்பட்டது சாப்பிடலாம் அப்படின்றது. இஷ்டப்பட்டது சாப்பிட முடியாது. இல்ல அங்க கொடுக்கறதுல நம்ம வாங்கிக்கலாம். அன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு பொங்கல், ஒரு நாளைக்கு மிளகு சாதம், ஒரு நாளைக்கு தயிர் சாதம், ஒரு நாளைக்கு புளி சாதம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பூரி போடுவாங்க. பூரி வந்து 2 பூரி 300 ரூபா. 2 பூரி அது வாயில வைக்க முடியாது, ரொம்ப கேவலமா இருக்கும். ஆனா 300 ரூபா. ஏன் இவ்வளவு காசு அப்படின்னா, இந்த சிறை கேண்டீன் இருக்கு பாருங்க, இதை வந்து காவலர்கள் தான் நடத்துறாங்க. 4 காவலர் எடுப்பாங்க. 2 மாசத்துக்கு 4 காவலர். இவங்க மேல் அதிகாரிகளுக்கு, உயர்தி, அதாவது சட்டத்துறை அமைச்சர் வரைக்கும் இந்த பணம் போகுது. இவங்க பணம் கெட்டி தான் எடுக்கிறாங்க. அதாவது ஒரு லஞ்சம் கொடுத்து இதை இந்த கேண்டீன் எடுக்கிறாங்க. சரி, 2 மாசம் இங்க எவ்வளவு சம்பாதிக்கணும்? அதாவது 2 மாசம் குறைந்தபட்சம் என்ன சொல்றாங்க, 2 கோடி ரூபா, மினிமம் 2 கோடி ரூபா எடுப்பாங்க. ஒரு 1000 பேராவது அந்த கேண்டீன்ல சாப்பிடுவாங்க. அது 2500 சிறைவாசியில ஒரு 1000 பேராவது அந்த கேண்டீன்ல சாப்பிடுவாங்க. கேண்டீன் வடை, கேண்டீன் டீ, இதை எல்லாத்தையும் தாண்டி அந்த சாப்பாடு நீங்க சாப்பிட்டதுனால அவ்வளவு நோய்கள் எனக்கு வந்துச்சு. காசு கொடுத்து நோயை தான் வாங்க முடிஞ்சது. ஏன்னா மோசமான ஆயில், சுகாதாரம் இருக்காது. சிறைவாசிகள் வச்சுதான் சமைப்பாங்க. சமைக்கிறதுக்கு வெளியே வந்து ஆள் கூட்ட முடியாது. சிறைவாசிகள் அந்த ஏதாவது ஒரு கேஸ்ல வந்தவங்க ரொம்ப நாளா இருப்பாங்கல்ல, கஞ்சா கேஸ்ல இருக்கவங்க 5 வருஷம் 4 வருஷம் ரிமாண்ட்ல இருப்பாங்க. அவங்கள சமைக்க பயன்படுத்திக்குவாங்க.